இதை சாமியார் சொல்றார் அவருடைய எஞ்சத்திரத்தில். இது கொம்பு இது சுழி என்று வேறு பிரித்து அறிய முடியாது. மெய்யெழுத்துக்கு புள்ளியே இராது. ரகரத்திற்கும் காலுக்கும் வேற்றுமை தெரியாது. சோடிகள சாபம் சரவமாக தோற்றும். சாபம்னு எழுதினா இங்கே உங்களுக்கு சா கால் மாதிரி ஒரு குறி, பா மாதிரி ஒரு குறி, மா மாதிரி ஒரு குறி. சூழலாம் இப்படிதான் இருக்கும். இதை சாபம்னு படிக்கலாம், சரவம்னு படிக்கலாம். இது சாபமா சரவமானு தெரியாது. இடத்தை கொண்டுதான் சரவம் என்பது சிங்கத்தை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு விலங்குமல்லாத பட்சியமல்லாத ஒன்று சரவம் என்று சொல்வது. அந்த பட்சி அந்த விலங்கை பற்றிய செய்தியாக இருந்தால் சரவம்னு படிக்கலாம். அப்படி இல்லாமல் சாபம் கொடுத்துட்டான்னு வந்ததுன்னா இங்கே சாபம்னு படிக்கலாம். அந்த இடத்தை கொண்டுதான் அந்த சொல்ல தீர்மானம் பண்ணும். இதை அவர் சொல்றார், ஒரு இடத்தில் சரடு என வந்து இந்த வார்த்தையை நான் சாடு என்று பல காலம் எண்ணி வந்தேன். சரடுன்னா கயிறு, சாடுன்னா சாடுதல், திட்டுதல், ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் சாடுதல் என்று வரும். இங்கே சரடுன்னு அந்த இடம், அந்த சரடு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து சாடுன்னு நினச்சிட்டு இருந்தார். ரொம்ப நாள் சாடு சாடுன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்படின்னா அது சரடுன்னு அவருக்கு தெரிஞ்சது. இங்கே தரன் என்பதை தான் என்று நினைத்தேன். தரன் ஸ்ரீதரன் தரன் சொல்லுவோம் இல்லையா, அந்த தரன் என்கின்ற சொல்லை தான் தா போட்டிருக்கு, ஒரு கால் மாதிரி ஒரு கால் போட்டிருக்கு, இன்னும் போட்டிருக்கு. அவை தரன் என்பதை தான் என்று நினைத்தேன். இடைநிலை நகரத்திற்கும் வல்லின நகரத்திற்கும் மேல் அது எழுதுகிறவருடைய தவறு. அது பின்னாலே ஒரு நிமிஷம் சொல்லுகிறேன். இங்கே இதை நீங்கள் மனசிலே வாட்டி கொண்டு விட்டால் இவ்வளவுதான் வித்தியாசம். மெய்யெழுத்துக்கு புள்ளி இருக்காது, காலுக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்காது, ரெட்டை சுழி இருக்காது, அதாவது கொம்புல ரெட்டை கொம்பு இருக்காது, ஒரு கொம்பு தான் இருக்கும். இதை நீங்கள் நன்றாக மனசிலே வாங்கி கொண்டு விட்டால் சுவடி எழுத்துக்கள் நீங்கள் படிச்சிடலாம். இதுதான் இப்படி. அப்படி எழுத்துக்கு எழுத்து விசாரம் ஒருத்தருக்கு எழுத்து கைக்கு வர வித்தியாசம் தான். அது எழுதுகிறவருடைய கைப்பழக்கம். ஒருத்தருக்கு கையெழுத்து அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு கிறுக்கலாக இருக்கும், ஒருத்தருக்கு கோணையாக இருக்கும், ஒருத்தர் நீட்டி எழுதுவாங்க, ஒருத்தர் உயரமாக எழுதுவாங்க. இது அவர்களுடைய கைப்போக்கு. ஆனால் எழுத்தினுடைய வடிவம் இருக்கு இல்லையா, ஃபார்ம், அந்த ஃபார்மில் தெரிந்து கொள்ள வேண்டியது, சூடி படிக்க விரும்புகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது வந்ததுன்னா அவன் தப்பாக எழுதியிருப்பான், மாறி இருக்கும், இடம் மறைஞ்சிருக்கும், எங்கேயாவது ஒரு ஓட்டை வந்ததுனால இந்த ஷேப் மாறி இருக்கும், இதனாலே மயக்கத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் தெளிவாக மனதிலே வைத்துக் கொண்டு விட்டால் எல்லா சோடிகளையும் தமிழ் சோடிகளையும் சுலபமாக படிக்கலாம். இதை ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. இதை மறக்காமல் இதை வச்சுக்கணும். இதை பழகுவதற்கு, இதை தெரிந்து கொள்வதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் பல சோடிகளை எடுத்து நீங்கள் படிக்கணும். இப்படி பல சோடிகளை எடுத்து படித்தா உங்களுக்கு அது சரியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி தனி வார்த்தைகளை எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு அவ்வளவு செய்திகள் தெரியாது. ஒரு பாட்டிலையோ அல்லது உரைநடையிலையோ ஒரு தொடர் வரும்போது இந்த கையெழுத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். ஒரு சூழி வடிவம், ஒரு ஒத்த கொம்பு போட்டிருக்கு, பா ரா ரா இல்லை, இப்படி ஒரு கால் போட்டு நம்ம பாஷையில் கால் போட்டிருக்கு. நான் நான் இங்கே இங்கே ஒற்றை கொம்பு. நான் இதே எழுதி பழகினா நம்ம இந்த சூழி எழுதுவது கிடைத்தோம். இங்கே ஒற்றை கொம்பு பா கால், நான் பி நான் ஒற்றை கொம்பு நான், இப்படி இருக்கு. சாமிநாதர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட கஷ்டம். ஒரு பாட்டினுடைய ஒரு பகுதி, அந்த புலவன் என்ன செய்திருக்கான்னு தெரியுமா? இதை 2ஆ வச்சுக்கோங்க, இது பா வச்சுக்கோங்க, இது ரா வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைய தமிழ் பேரன்பினே, பெரிய அன்பினை உடையவன். சாமிநாதர் எப்படி படிச்சார் தெரியுமா? போன பின்னேன்னு படிச்சார். பேரன்பினே சொல்லு,
ரொம்ப நாள் இதை போன பின்னேன்னு படிச்சுட்டு இருந்த பிறகு இது போன பின்னே இந்த இடத்துக்கு சரியா வரல, அது பேரன்பினே அப்படிங்கிறதுலாம் தெரியறதுக்கு சில நாள் ஆச்சு. அப்புறம் வந்து பின்னால் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சொல்ல சீக்கிரம் அவர் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வருகின்ற தொடர்கள் வருகின்ற போது உங்களுக்கு மிக கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அங்கெல்லாம் அந்த பொருளை வைத்துக் கொண்டு தான் நம்ம படிக்கிறோம். அப்புறம் அது செய்யும் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். மருத்துவச்சுவடிகளில் கூட நூல்களாக இருப்பதிலே கவிதைகளாலே செய்யுள்களாலான வெர்ஸ் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஜாஸ்தி. உரைநடைகள் ரொம்ப பிற்காலத்தை வந்தது. பழைய உரைநடைகளில் நோயும் குறியும், அதாவது டயக்னிசிஸுக்கு உண்டான குறிப்புகள் இருக்குது, உரைநடைகள் இருக்கும். மருந்து செய்முறை அப்படின்னு சில சுவடிகள் இருக்கும். என்ன இந்த மருந்தை எப்படி செய்யணும், அகத்தியர் குழம்புன்னு அகத்தியர் குழம்பை எப்படி செய்யறது அதை எழுதியிருப்பாங்க. அது உரைநடையில் இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து அனுபவ வைத்தியம்னு நிறைய சுவடிகள் இருக்கும். அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு கை வந்தது அவங்க உரைநடையில் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவடிகள் ப்ரோஸில் இருக்கும். அப்படி இல்லாமல் அதிகமான செய்திகள் நம்ம இந்தியாவிலேயே வழக்கம். கல்வி, கலை, சயின்ஸ் என்று எதை சொன்னாலும் அதை செய்யுள்ள எழுதுவதுதான் நம்ம பழக்கம். காரணம் என்னன்னா செய்யுள்ள இதுதான் உருப்பட்டுக்கிறது சுலபம். செய்யுள்ள இதுதான் உருப்பட்டுக்கிறது சுலபம். பதார்த்த குண சிந்தாமணி ஒரு வெண்பா இருக்கிறதுனால சுண்டைக்காயினுடைய குணம் என்னன்னு கேட்டால் உடனே ஐயா டக்குன்னு பதார்த்த குண சிந்தாமணி வெண்பா சொல்லிவிடுவார். இதுதான் சுண்டைக்காயினுடைய குணம்னு சொல்லிவிடுவார். அதே நீங்கள் உரைநிலையில் எழுதி வச்சு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 பொருட்களுடைய குணத்தை நீங்கள் உரைநிலையில் எழுதி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா கஷ்டம். செய்யுள் வந்து மனனம் பண்ணுவதற்கு, பைஹார்ட் பண்ணுவதற்கு, உருப்போடுவதற்கு எளிமையானது. செய்யுள் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு உடனே மனசில் ஞாபகம் இருக்கும். அது அந்த உரையிலே அந்த வசனம் பூரா ஞாபகம் இருக்காது. அது ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக இருந்தால் ஞாபகம் இருக்கும். சாதாரணமான டைலாக் ஞாபகம் இருக்காது. அதே பாட்டு ஒரு தடவை கேட்ட உடனே ஞாபகம். காரணம் அந்த யாப்பினுடைய வடிவம். நீங்கள் இடம் பொருத்தி கவிதை என்பது என்ன, சொற்களை அழகாக அடுக்குவது தானே கவிதை. அப்ப நீங்க அழகாக அடுக்கிட்டீங்கன்னா அந்த அடுக்கு இன்னும் ரிப்பீட் பண்ணுவதற்கு சுலபமா இருக்கும். அழகாக அடுக்கப்பட்டதுனாலே, ஒரு முறையினாலே அடுக்கப்பட்டதுனால அது கவிதையாச்சு. அப்ப முறையாக அழகாக அடுக்கப்பட்டிருப்பது மனசுல சட்டுன்னு பதியும், நமக்கு அது தெரிஞ்சிடும். நம்ம திரும்பி சொல்வது சுலபம். அதற்காகத்தான் இது என்ன மருத்துவ சாஸ்திரத்தையே உங்களுக்கு உரைநிலையில் எழுதக்கூடாதா? யானை நூல், விலங்கு நூல், தத்துவ சாஸ்திரங்கள்லாம் கூட லாஜிக்கு எல்லாத்தையும் வாழ் செய்வது எப்படின்னு பாட்டில் எழுதணுமா, எழுதுறதுக்குள்ள எழுதணுமா, உரைநிலையில் எழுதக்கூடாதுன்னா அதை உட்பட்டுக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு மாதிரி ரைட்டிங் மெட்டீரியல் கிடையாது, இந்த மாதிரி இது கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. கம்ப்யூட்டர் கையில் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் அதில் ஃபீட் பண்ணிடலாம், எதை வேணாலும் போட்டு பார்த்துடலாம். எல்லாவற்றையும் அவர்கள் உருப்போட்டு வச்சுருக்கணும், ஞாபகம் போட்டு வச்சுருக்கணும். எத்தனை நூலை ஒருத்தர் உருப்போட்டு வச்சிருக்காரோ, எடுத்த உடனே பட்டனை தட்டின உடனே வர்ற மாதிரி அந்த செய்தி வருமோ அவன் தான் பெரிய விட்டுவான். இன்னைக்கு அப்படி இல்லை, டிக்ஷனரியே இல்லையே.